ஹலோ வணக்கம் மக்களே. 2026 ஆரம்பமே வந்து ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிருக்கு. எல்லோரும் பார்த்துருப்பீங்க நியூஸு. அமெரிக்கா வந்து வெனிசுலா அதிபர் வந்து தூக்கிட்டாங்க. அவங்க வீட்டிலேயே வச்சு தூக்கியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி நியூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஆயிலுக்காக தான் வந்து இதை செய்தது அமெரிக்கா இருக்காங்க. பட் ஆயில் மட்டுமே இது விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஜியோ பொலிட்டிக்கலாக அவங்க வந்து பயங்கரமான வேலையை பார்த்துருக்காங்க. சைனாவுக்கு ஒரு பெரிய ஆப்பு ஒன்று வச்சுருக்குறாங்க அந்த இடத்துல. சைனா வந்து ஒரு கணிசமான அளவு ஆயில் வந்து சீப்பான ஆயில் வெனிசுலாவில் வந்து அவங்க இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது தடைப்படுது. ரெண்டாவது, சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்டில் நிறைய கண்ட்ரீஸில் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக அவங்க வந்து தூக்கிட்டே இருக்காங்க. முதல்ல பனாமா இருந்தது. அண்ட் இப்போது இந்த கண்ட்ரி வெனிசுலா. அண்ட் ஆல்சோ ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா மற்ற லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிக்கும் வந்து வார்னிங் கொடுத்துருக்காரு. கொலம்பியா, மெக்சிகோ, இன்னும் நிறைய நாடுகளுக்கு. ஸோ யூஎஸ்ஏ வந்து சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கேருந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈரானுக்கும் இதில் நிறைய பாதிப்பு இருக்குது. ஈரான் ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி. வெனிசுலா வந்து ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி. ட்ரேட் அக்ரிமெண்ட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேறு பண்ணியிருக்காங்க ஈரான் அவங்க கண்ட்ரியில் வெனிசுலாவில். லைக் இந்த ஈரான் இஸ்ரேல் போருக்கு அப்புறம் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட மிசைல் ப்ரொடக்ஷனில் வந்து அங்கே சேஞ்ச் பண்ணதாக செய்திகள் வருது. ஸோ இப்போ அதுவுமே வந்து அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கும். அதோட முக்கியமாக இப்போது ஈரானோட சுப்ரீம் லீடர் இப்போ வெனிசுலாவில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து ஈரான்லேயும் தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஈரானோட பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய அளவில் சரிவடைஞ்சிருக்கு. அண்ட் மக்கள் வந்து பெருமளவில் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சுப்ரீம் லீடருக்கு எதிராகவும் அந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் இது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ஈரானுக்கு. நீ வந்து போராடுற மக்கள் மேலே நீ வந்து தாக்குதல் நடத்தின அப்படின்னா நாங்கள் உள்ளே வர வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைனா வந்து யூஎஸ்ஏ நீ பண்ணுறியா நான் பண்ணுற மாதிரி அதே மாதிரி அப்படின்னு சொல்லி தைவானை அட்டாக் பண்ணுறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து இன்னும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா வந்து நிறைய செய்திகள் வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சைனா வந்து தைவானை அட்டாக் பண்ணுமா இந்த வருஷம்? அண்ட் அமெரிக்கா ஈரானோட சுப்ரீம் லீடர் வெனிசுலா பண்ண மாதிரி இங்கேயும் வந்து அதை செய்வாங்களா? செய்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.